அன்புள்ளம் கொண்ட கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ சேனல் சார்பாக எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் பேர் அனந்தநாராயணன். நான் மன்னார்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி கோயிலில் பூஜை பண்ணுறேன். இது ஒரு தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். இப்போ இந்த ராசியை பற்றி நம்ம சொல்ல போகிறதெல்லாம் பொதுவான பலன்கள். ஸோ இந்த ராசிக்காரங்க அனைவருக்கும் நம்ம பொதுவாக நம்ம சொல்லக்கூடிய இந்த பலன்கள் ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலையும் தனித்தனியாக அவங்களுக்கு உண்டான தசாபுத்திகள், அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகள், இப்போ கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோட ஒத்து பார்த்து அவங்களுக்கு எப்படி இந்த மாதம் இருக்கும் அப்படின்றது, இல்லை அவங்களுக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். இதெல்லாம் தனியாக நீங்கள் பார்த்துக்கிறது நல்லது. உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணுன்னா நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். கீழே நம்பர் இருக்குது. உங்களுடைய பேர், டேட் ஆஃப் பர்த்து, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, இந்த டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பி என்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம நேரடியாக பேசி உங்களுக்கு ஜாதக தொடர்பான சந்தேகங்களை என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இப்போ வீடியோவில் இந்த ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக இந்த ஆவணி மாதம்ன்றது 17/8/2024 16/9/2024 வரைக்கும் நடக்கிறது. பொதுவாக இந்த கடகராசி அப்படின்றது இது பெண் ராசின்னு சொல்லலாம். இது ஒரு நீர் ராசி, பெண் ராசி. இந்த ராசிக்கு அதிபதி சந்திரன். இந்த ராசியிலேருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம், ஆயில்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்கள், பூச நட்சத்திரம் 4 பாதங்கள், அதாவது புனர்பூசம், பூசம், ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரங்களும் இந்த இடத்துல. புனர்பூச நட்சத்திரம் மட்டும் 4ஆவது பாதம் மட்டும், மற்ற 2, 3, 4 பாதங்கள் மிதுன ராசியில் வந்துடுது. ஸோ இதுதான் இந்த ராசியில், இந்த ராசிக்கு காலபுருஷத்துக்கு 4ஆவது வீடு. இந்த மாதம் இந்த ராசியில் இருக்கக்கூடிய இந்த ராசிக்கு இருக்கக்கூடிய புதன் ஆவணி மாதம் 15ஆம் தேதி 31/8/2024 சிம்ம ராசிக்கு போயிடுறாரு. இங்கேருந்து இவங்க 2வது வீட்டுக்கு போயிடுறாரு. சிம்ம ராசியில் சூரியன் ஏற்கனவே அங்கே இருக்கிறதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் ஏற்படுறது. அங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதம் 10ஆம் தேதி கன்னி ராசிக்கு போயிடுறாரு. அதே மாதிரி இந்த மாதத்துக்கு இந்த ராசிக்காரங்க எல்லாருக்குமே அஷ்டமத்து சனி நடக்கிறது. அந்த அஷ்டமத்து சனியில் சனி பகவான் வக்ரமாக இருக்கார். உங்களுக்கு 9வது வீட்டில் ராகு பகவான், 11வது வீட்டில் குருவும் செவ்வாயும் சேர்ந்த குருமங்கள யோகம். அந்த செவ்வாய் ஆவணி 10 26/8/2024 மிதுன ராசிக்கு, உங்கள் ராசிக்கு 12வது வீட்டுக்கு செவ்வாய் வந்துடுறாரு. ஸோ இதெல்லாம் இந்த மாதம் நடக்கக்கூடிய கிரகங்களுடைய நிலைகள். இதுபடி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக உங்களுக்கு இந்த மாதம் முதல் ஒரு 15 நாளைக்கு உங்களுக்கு ஒரு சில விஷயங்களில் குழப்பமான ஒரு நிலையும், நிறைய விரயமாகிறது ஆகிறத பற்றின கவலைகளும் இருக்கும். பொதுவாக கடகராசியில் உள்ளவங்க பித்தம், நீர், மார்பு சளி, மூச்சு திணறல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க. இது இந்த ராசியில் அதிபதி சந்திரன்றதுனால ஒரு 15 நாளைக்கு வளர்பிற தேய்ம்பு வர 15 நாளைக்கு நல்லா உற்சாகமாக இருப்பாங்க. 15 நாளைக்கு கொஞ்சம் டல்லாயிரும் மனசு ஆட்டோமேட்டிக்காக. பெண்களாக இருந்தாங்கன்னா ஏதானும் ஒரு காரணத்தாக 15 நாளைக்கு ஒரு தடவை அழகிறத நம்ம பார்க்க முடியும். ஆனால் வேலைன்னு இவங்க ரொம்ப சூப்பராக பண்ணுவாங்க. ஒரு 4 குரூப்புக்கு தலைமை தாங்கக்கூடிய ஆற்றல் உண்டு. மனசில் எதை நடக்கிறதுக்கு முன்னாலே அறியக்கூடிய ஆற்றல் உண்டு. எக்காரதை எவ்வளோ கோடி ரூபா கொடுத்தாலும் தவறான வழிக்கு போகாதவங்களாக இருப்பாங்க. இவங்கள தவறான வழிக்கு போகிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலைகளால் தான் அவங்க தவறான போகிறவங்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரங்க பொதுவாக வெளிநாட்டில் இருக்கிறவங்க, வெளிநாடு இல்லை இவங்களுடைய கணவர்கள் வெளிநாட்டில் இருக்கிறது, இந்த மாதிரியான வாய்ப்புகளுக்கு நிறையா அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. இவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கு வரதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இவங்களுக்கு நிறையா கிடைக்கும். கடகராசி அன்பர்களை பொறுத்தல உள்ள இந்த ராசிக்கு இந்த மாதத்தில் 2வது வீட்டில் ஆவணி 15ஆம் தேதிக்கு மேலே புத ஆதித்ய யோகம் வர்றதுனால குடும்பத்தில் ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்க போகிறது. தொழில் ரீதியாக உங்களுக்கு பலவிதமான மாற்றங்கள் இருக்க போகிறது. இப்போ அரசாங்க உத்தியோகத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் திடீர் பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஏற்கனவே அவங்க மாற்றம் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருப்பாங்க, அதெல்லாம் டிலே ஆகிட்டு இருந்தாலும் இந்த மாதம் நடந்துடும். அந்த மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். இதே வெளியில் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஏதானும் வேலையில், ப்ராஜெக்டில் உங்களுக்கு நடக்கக்கூடிய வேலைகளில் நீங்கள் சிறப்பாக பண்ணி பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் இன்சென்டிவ் அது மாதிரியெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் இவங்களுடைய சகோதரர்கள் யாருக்கான உடல்நிலை கோளாறுகள், மருத்துவ செலவினங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த ராசியில் சேர்ந்தவங்க இவங்களுக்கே நடுவில் பார்த்தீங்கன்னா இடமாற்றம், உத்தியோக மாற்றம், புதுசாக உத்தியோகத்தில்
நல்ல விஷயங்களை சாதிக்கிறது, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த கடகராசிக்காரங்களுக்கு நடக்கும். ஏன்னா வந்து அஷ்டமச்சனி வந்து எப்போவுமே இடமாற்றத்தையும் உத்தியோக மாற்றத்தையும் நமக்கு கொடுக்கும். ஸோ அஷ்டமச்சனில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இந்த மாற்றம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 9வது இடத்துல வெளிநாடு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வெளிநாடு வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த ராசிக்கு வந்து திருமணத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் இந்த மாதத்தில் நடக்கிறதுக்கு அதிகமாக இருக்குது. திருமணத்துக்கு அஷ்டமச்சனி நீங்கள் இது பண்ண வேணாம். இந்த மாதிரி அஷ்டமச்சனி, அர்த்தாஷ்டமச்சனி, 7.5 சனி, சனி தசை இந்த மாதிரியெல்லாம் நடந்தால் திருமணங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏதாவது ஒரு வகையில் சனி பகவான் சம்மந்தப்பட்டால் தான் திருமணத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். ஸோ இந்த ராசியை சேர்ந்தவங்க பல பேருக்கு திருமணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரொம்ப நாள் அரசாங்க உத்தியோகத்துக்கு தேடிக்கிட்டு இருந்தவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. யாரும் பரீட்சை எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தால் திடீர்னு வந்து ஒருத்தருடைய தொடர்புனால உங்களுக்கு அது மாதிரி அரசாங்க உத்தியோகத்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் 12ல் வந்து உங்கள் ராசிக்கு வந்து 5வது வீட்டுக்கும் தொழிற்சாலத்துக்கும் அதிபதி செவ்வாய் வந்து 12வது வீட்டில் இருக்குன்னு நிறையா பேர் வந்து வேலையை விடுறதுக்கு, அடுத்த கம்பெனியில் வேலை ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. இது வந்து பொதுவாக அவங்களுடைய சுய ஜாதகத்தை பொறுத்தவரை ஒரு சில மாற்றங்கள் இருக்கலாம். பொதுவாக இந்த ராசியை சேர்ந்தவங்க வந்து அம்மன் வழிபாடு அதெல்லாம் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தொழில் ரீதியாக அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து வணங்க வேண்டிய தெய்வம் வந்து சிவபெருமான். அதனால் வந்து பௌர்ணமி பூஜை இல்லாட்டினா பௌர்ணமியில் கிரிவலம் போகிறது, இந்த மாதிரி வந்து பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமான தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பல வெற்றிகளை இந்த மாதம் கொண்டு வந்து கொடுக்கும். உங்களுக்கு வந்து இது வரைக்கும் கஷ்டமாக இருந்த ஒரு சில சூழ்நிலைகள்லாம் மாறுறதுக்கு பயங்கர வாய்ப்பாக இருக்குது. ஸோ இது அஷ்டமச்சனியில் கஷ்டப்படக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு பல விஷயங்களில் மாற்றங்கள், இந்த மாற்றங்களும் ஏற்றங்களும் இந்த மாதம் நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் லேட்டாக விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.